என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாய் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை நீ முழுமையாக கேள் என் செல்ல குழந்தையே. இந்த நேரத்தில் மனமாற்றங்கள் உனக்கு நிகழப் போகின்றது என் குழந்தையே. நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே, அந்த மனமாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. உன்னுடைய மனம் குளிரத்தான் போகின்றது. நம்முடைய வாழ்க்கையா? நம்பவில்லையா? சொல்கிறேன் கேள். ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றும் பொழுதும் அந்த விளக்கை சுற்றியிருக்கும் எதிர்மறை சக்திகள் எரிக்கப்படுகின்றது. நீண்ட ஜோதியில் உள்ள எதிர்மறை சக்தி அங்கு பரப்பப்படுகின்றது. எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்களின் மனதில் உள்ள அங்கீகாரம், ஆணவம், அவர்களை பதற்றம், கோபம் என்று எல்லா எதிர்மறை விளைவுகளையும் சேர்ந்து எரிக்கப்படுகின்றது. அந்த விளக்கேற்றும் சொல்லலில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். உன்னுடைய வீட்டில் நீ ஏற்றும் விளக்கு இதுவரை உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், துயரங்கள், சிக்கல்கள் என்று எல்லா தடைகளும் எரிக்கப்பட போகின்றது. எல்லாமே இந்த சொல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகவிருக்கின்றது. உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னை நம்பு குழந்தையே. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனதிலும் இன்று முதல் இந்த மாலை இருக்கிறது. இதை கேட்கும் நேரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்பிக்கை இழந்து சோகத்தோடு உன்னுடைய மனதில் பொது நம்பிக்கை பிறக்கப் போகின்றது. அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் வந்துவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த ஏக்கங்கள் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ தினமும் என்னிடம் செய்கின்ற அத்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான பலனை இன்று முதலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப்போகின்றேன். அதை விரைவாக நடத்தி கொடுப்பது உன்னுடைய அன்னையாகிய என் பொறுப்பு. உன் கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ இனி வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலம் வந்துவிட்டது. எப்பொழுதும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள் குழந்தையே. இப்பொழுது இருக்கும் முன்னாடியே நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன் வாழ்க்கையை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்றும் இரு பக்கம் இருக்கும் நாணயம் போல. ஆனால் அது ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் குழந்தையே. எத்தனை நாள் காத்து கொண்டும் இறந்து விட்டாய். இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகின்றது. இன்னும் உன்னை எத்தனை நான் காக்க வைக்கிறேன் என்று நீ வருந்தாதே. நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்க செய்யத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதற்காகத்தான் இத்தனை நாள் உன்னை காக்க வைத்தேன். உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது. நீ எதிலும் தோற்று போக மாட்டாய். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. என் பிள்ளையான உன்னை நான் வெறும் கைகளோடு போடும் பொழுது ஒரு நாளும் அனுப்ப மாட்டேன். நல்ல பல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய். உன்னுடைய மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும். உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல பல செய்திகளை நீ கேட்கத்தான் போகின்றாய். நல்ல தகவல்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெறப்போகின்றாய். என்னை எத்தனை காலங்கள் காத்து கொண்டிருந்தாயே, இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக குறைந்த காலத்தில் உனக்கு அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு நீ வாழ வந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அன்னை நான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் இப்பொழுது உன்னுடைய இந்த அன்னையின் முதல் வேலை. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் மகிழ்ச்சியாக இரு. நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் தொழிலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து
நினைத்துப்பார். அடுத்து இதை மட்டும் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, எனது வார்த்தைகளை மதித்து நீ இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய். இதை இப்பொழுது எங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் காரணம் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகள் உன் கண்ணில் படாது. யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன். எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு இந்த வார்த்தைகள் உன் சேவைகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்கு சொல்லப்பட்டது. முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும். எப்போது நீ வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய், அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வலியை பொறுத்தே வெல்வார். வாழ்க்கையில் சில நேரங்களில் சேர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் என்ற உணர்வு நிலை உனக்குள் ஏற்படலாம். குழந்தையே, அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று நீ கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகின்றாய். நீர் இந்த உலகில் எனக்கு முன்னால் இருக்கின்றேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்கத் தொடங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும். இந்த தருணமே உனக்கு மனசோர்வை ஏற்படுத்துவதாக இருக்கும். இத்தகைய எண்ணங்களில் ஒற்றத்துடன் இருந்தால் உன்னுடைய மனசோர்வு மேலும் ஆழமாக சென்று உன்னை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும். இந்த காலகட்டத்தில் தான் நீ உன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் குழந்தையே, இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும். அப்படி பிறர் உதவியை நாடுகிறது உனக்கு நீ என் உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது. இப்படியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உன்னுடைய மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒளி பிறக்கும். என் தங்கமே, நீ என் மனதை திருப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்குத்தான் ஒருத்தி உன் அன்னை அமர்ந்து கொண்டிருக்கின்றேனே. உன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடத்தில் திறந்து உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த பாரத்தையும் என்மேல் நீ ஏற்று. நீ கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றியுள்ள சூழல்களை எல்லாம் மறந்து என் வழிப்படி முக்கியமின்றி உன் மனதை முழுதாய் என் பக்கம் திரும்பி என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஏதேனும் நைவேத்தியம் படைத்து என் நிவேதி என்னை வழிபட்டால் போதும். உனக்கு சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து நான் உனக்கு நல்லதே நடத்தி வைப்பேன். எப்பொழுதும் உன் அன்னை உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். இதோ உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். அதற்குள்ளாகவே உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நீ நினைத்த விஷயம் நினைத்த விதமாக நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி நிச்சயமாக நீ எட்ட முடியாத காரியங்களை எல்லாம் எட்டி பிடிக்கும்படி செய்ய போகின்றேன். என் செல்லமே, உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒருபொழுதும் வீண் போகாது. செல்லமே, நீ எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உனக்கானது இன்னும் நடக்கவில்லை, நான் உனக்கான எதுவும் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம். இதுவும் சேர்ந்து உனக்கு மனக்கவலைதானே அதிகமாகும். உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தையும் வேதனைகளையும் உனது வேண்டிய விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ மனநிறைவோடு காத்திருந்தாலே போதும். வெகு விரைவாகவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. நான் நினைத்ததை என் அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்று, என்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டும் போதும். உனக்கான நல்லதை அனைத்தும் உன் தாயானவள் நானே நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றேன். நீ முழு மனதோடு என்னை முழுவதுமாக மனதில் நினைத்து கொண்டு வைத்த உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம்
மிக விரைவாக நடந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் நான் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பார். தேவையில்லாமல் நடக்காது, கிடைக்காது என்று யோசித்து கவலைப்படாதே. உன்னுடைய ஆசை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் அம்மா உனக்கு கொடுக்கும் வாக்கு ஒருபொழுதும் சரியாக இல்லாமல் போகாது. நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. ஒருபொழுதும் நீ என் மீது வைத்த நம்பிக்கை சற்றும் குறைத்து கொள்ளாமல் நன்மையாகத்தான் அனைத்தும் நடக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை, நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன்